ரஜினி ரசிகர்கள் ஏற்கனவே விஜய் மீது கடும் கோபத்தில் இருக்காங்க. அந்த சூப்பர் ஸ்டார் பிரச்சனை வரும்போதும் அவங்க கடுமையான கோபம், காக்கா கழுகுன்னு ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அப்பவும் கடும் கோபத்தில் இருக்காங்க. அது அணைஞ்சு போற மாதிரி இருந்த சூழ்நிலையில மீண்டும் இவர் அதை பெட்ரோல் ஊத்திட்டார். இப்ப அது பத்தி எரியுது. ஆதவர் பேசிட்டார்ல, நீங்க நேர்மையான தலைவர் தானே, நல்ல தலைவர் தானே, தூய சக்தின்னு சொல்றீங்கல்ல, அப்ப ஆதவை கண்டித்து இருக்கணுமா வேணாமா? உடனே எக்ஸ்ல பேசுவார்லங்க, எக்ஸ்ல உடனே பதிவு போடுவார்ல. ஏன் பதிவு போடலனா, ரசிக்கிறார். ரஜினியை ஆதவ் திட்டியத விஜய் ரசிக்கிறார்னா சாடிஸ்ட் மனநிலையில சைக்கோ விஜய். காலம் பேசாது, ஆனா காத்திருந்து பதில் சொல்லுன்னு சொல்லிட்டாரு. இப்ப காத்திருந்து பதில் சொல்லணும்னா அந்த காத்திருப்பு காலம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எவ்வளவுனா ஒரு 30 நாள் தான், 32 நாள் தான். தேர்தல் அன்னைக்கு அதுக்கான பதில் வரும். அந்த பதில் ஒட்டுமொத்தமாக விஜய்க்கு பின்னடைவான பதிலாக தான் இருக்கும். இப்ப தேர்தலில் அவர் போட்டியிட போற தொகுதி பெரம்பூரா. நீ வாடி மாப்பிள்ள, நாங்க வெயிட் பண்றாங்க பெரம்பூர் ஆட்கள். இவர் நினைக்கிறார் சிறுபான்மையர் ஓட்டு நமக்கு கிடைச்சிரும், இஸ்லாமியர் ஓட்டு நமக்கு கிடைச்சிரும், கிறிஸ்தவர்கள் ஓட்டு நமக்கு கிடைச்சிரும் நம்புறார். விஜய் நம்ப வைக்கப்படுகிறார். இத அவங்க அப்பா ஒரு பேட்டியில சொல்றார், என் பையன் கிட்ட பொய்யெல்லாம் நம்ப வைக்கிறாங்க, உண்மை தெரியாத வெள்ளந்தியா வளர்ந்துட்டான், அவருக்கு தான் மரியாதை எல்லாம் போச்சு. புள்ளைய ஒழுங்கா வளர்க்க தெரியல. ஒழுங்கா வளர்த்துந்தா புள்ள சரியா இருந்திருப்பான். இப்படி ஊர் மேய மாட்டான். ஜனநாயகன் படம்னு ஒன்று எடுத்தாங்க, அது வருமா வராதான்னு கூட இப்போ தெரியாம வரும். இப்போ வராது, ஏன்னா நிறைய சிக்கலோட அந்த படம் இருக்கு. படம் நல்லா இல்ல. ரத்தத்தை நக்கிற மாதிரி படம் எடுத்தீங்கன்னா எவன் பார்ப்பான்? மனுஷன் பார்ப்பானா? அதை நீ மனுஷன் தானே, நீ எவ்வளவு கொடூரமான கர்ண கொடூரமான காட்சிகள் அது. அதை காட்சி படுத்துறதுக்கு நீ உடன்பட்டு நடிக்கிறல்ல, அப்ப நீ அங்கேயே தப்பு பண்ற அர்த்தமாயிருது இல்ல. ப்ரோவோக் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று காலை நடிகர் ரஜினிகாந்த் ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தாங்க. என்னன்னா, காலம் பேசாது, காலம் பதில் சொல்லும் அப்படின்னு தமிழக வெற்றி கழக தலைமை கழக நிர்வாகியான ஆதவ் அர்ஜுனுக்கு ஒரு பதில் சொல்லும் விதமாக இந்த அறிக்கை எதுக்காக, இந்த அறிக்கை அரசியலில் எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும், இதை பற்றி ஃபுல்லாக நம்ம பேசி தெரிஞ்சுக்க மூத்த பத்திரிகையாளர் நம்ம கூட கோடாங்கி அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட இதை பற்றி பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சமீபத்தில் ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றி கழக தலைமை கழக நிர்வாகி முன்னணி நடிகராக இருக்க ரஜினிகாந்த் மேலே பெரிய விமர்சனம் வச்சாப்ல. என்னன்னா, திமுகனால தான் அவர் கட்சி தொடங்கலை, பயந்துட்டு பின்னாடி போயிட்டாரு அப்படின்னு ஒரு பெரிய விமர்சனம் வச்சிருந்தாரு. அதுக்கு நடிகர் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு, நான் ஒன்றும் அப்படி வரல, கீழே என்னன்னா காலம் பதில் சொல்லும் அப்படின்னு ஒரு டேக்லைன் ஒன்று போட்டிருந்தாரு. இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ நீங்கள் இப்போ ஆதவ் அர்ஜுனாவுடைய பேச்சு, இப்போ ரஜினிகாந்த் சண்டைக்கு இழுத்த விஷயத்தை தாண்டி அவர் இதுவரைக்கும் பேசின எல்லா பேச்சிலுமே அவர் பேசின பேச்சுடைய சாராம்சம் எதுக்காக பேச வராங்களோ அதை பேசுறது இல்லை. இப்போ நீங்கள் அந்த நோக்கம் என்ன? சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஒரு போராட்டம் பண்ணுறீங்க, ஆர்ப்பாட்டம், அதுதான் நீங்கள் பேச வேண்டிய விஷயம். யாருக்கு அது ஆர்டர் பண்ணணும், யாருக்கிட்ட நீங்கள் கோரிக்கை வைக்கணும், யாரை எதிர்த்து நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னா ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து பண்ணணும். அங்கே ஒன்றிய அரசாங்கம் பற்றி பேச்சு இல்லை, பாஜக பற்றி பேச்சு இல்லை, பிரதமர் மோடி பற்றி பேச்சு இல்லை, அமித்ஷா பற்றி பேச்சு இல்லை. பேசுனது பூரா திமுகவை திட்டுறது, ரஜினிகாந்தை திட்டார். ரஜினிகாந்த் கட்ஸ் இல்லைன்ட்டாரு, அவர் பயந்துட்டாருன்ட்டாரு. சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னவர் திமுக அழுத்தம் கொடுத்தோன்னே பயந்து கட்சி ஆரம்பிக்காம ஓடி போயிட்டார். ஆனா எங்க அண்ணனுக்கு பலம் இருக்குன்றாரு. விஜய பிரைஸ் பண்றதா நினைச்சு தேன் கூட்டுக்குள்ள கல்லடிச்சிட்டாரு. சார், இது இந்த தேர்தலில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு 100% பெரிய பேக்ஃபயர் ஆகும். ரஜினி ரசிகர்கள் ஏற்கனவே விஜய் மீது கடும் கோபத்தில் இருக்காங்க. அந்த சூப்பர் ஸ்டார் பிரச்சனை வரும்போதும் அவங்க கடுமையான கோபம், காக்கா கழுகுன்னு ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அப்பவும் கடும் கோபத்தில் இருக்காங்க. தொடர்ச்சியாக அது நீர் பூத்த நெருப்பாக இருந்ததை இவர் கிளறி விட்டார். இப்போ அது அணைஞ்சு போற மாதிரி இருந்த சூழ்நிலையில மீண்டும் இவர் அதை பெட்ரோல் ஊத்திட்டார். இப்போ அது பத்தி எரியுது. கோதா குறைக்கு ரஜினிகாந்த் அவர்களே ஒரு பதிவை போட்டுட்டு, காலம் பேசாது, ஆனா காத்திருந்து பதில் சொல்லுன்னு சொல்லிட்டாரு. இப்ப காத்திருந்து பதில் சொல்லணும்னா அந்த காத்திருப்பு காலம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எவ்வளவுனா ஒரு 30 நாள் தான், 32 நாள் தான். தேர்தல் அன்னைக்கு அதுக்கான பதில் வரும். அந்த பதில் ஒட்டுமொத்தமாக விஜய்க்கு பின்னடைவான பதிலாக தான் இருக்கும். விஜய்க்கு பேக்ஃபயரான பதில் தான் அது. ரஜினி ரசிகர்கள் கண்டிப்பாக விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏற்கனவே சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் கடும் கோபத்தில் இருக்காங்க, அந்த ரசிகர்கள் ஓட்டும் கிடைக்காது. அஜித் ரசிகர்கள் ஏற்கனவே அவங்களுக்குள்ள கோல்டு வார் ரொம்ப நாளா இருக்கு, அவர்கள் வாக்கும் கிடைக்காது. சூர்யா ரசிகர்களை உரண்டெழுத்திருக்கீங்க, அந்த ரசிகர்கள் வாக்கும் கிடைக்காது. அப்ப நீங்க யாரை நம்புகிறீர்களோ அவர்களெல்லாம் உங்களுக்கு விஜய் யாரெல்லாம் நம்புறாரு, ஆதவன் நம்புறாரு, ஜான ஆரோக்கியசாமி நம்புறாரு, புசியை நம்புறாரு, நிர்மல்குமாரை நம்புறாருன்னா இவர்களெல்லாம் சேர்ந்து தான் விஜய்க்கு பெரிய லெவல்ல தவறான ஒரு செய்கைக்கு வழிகாட்டுறாங்க. இன்னொரு விஷயம், ஆதவர் பேசிட்டார்ல, நீங்க நேர்மையான தலைவர் தானே, நல்ல தலைவர் தானே, நல்லவன் தானே சொல்றீங்க, உங்களை தூய சக்தின்னு சொல்றீங்கல்ல, அப்ப ஆதவை கண்டித்து இருக்கணுமா வேணாமா? ஒரு ரஜினிகாந்த் குறித்து ஏன்பா தேவையில்லாம சொல்ற, தப்புப்பாது அப்படி சொல்லியிருக்கணுமா? விஜய் சந்தோஷப்படுறாரு. உசுப்பேத்திட்டு சொல்றாருல, உசுப்பேத்துறவங்க முன்னாடி உம்முனும் கடுப்பேத்துற முன்னாடி கம்முன்னு இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொன்னவர் தான் இவரு. அதான் என்னன்னா, இப்போ ஒரு முன்னணி நடிகரை இப்படி பேசியிருக்காருன்னு
ஒரு பிரஸ் மீட் பண்ணல, ஒரு அறிக்கை விடல, இந்த மாதிரி பேசுற அவங்க உடனே எக்ஸ்ல பேசுவார் இல்லைங்க, எக்ஸ்ல உடனே பதிவு போடுவார்ல. ஏன் பதிவு போடலன்னா ரசிக்கிறார். ரஜினியை ஆதவ் திட்டியதை விஜய் ரசிக்கிறார்னா சாடிஸ்ட் மனநிலையில சைக்கோ விஜய். குடும்ப வாழ்க்கையில உருப்படியா இல்ல, மக்கள்கிட்டயும் நல்ல பேர் எடுக்கல, தப்பான மனிதரா இருக்காரு. மனைவி கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு ஒரு நடிகையோட மேடை ஏறாரு. அப்ப சமூகத்துல மொத்தமாவும் கள்ள உறவுக்கு நார்மலைஸ் பண்ணக்கூடிய கேடுகட்ட பிறவியாக விஜய் இருக்காரு. ஆனா மேடைக்கு மேல ஏறையில வந்து நாங்க மக்கள் சக்தி தான் விஜய் எல்லா மேடையிலும் சொல்றாரு. அப்படி உண்மையிலேயே மக்கள் சக்தி இருக்கா? அது ஒரு படத்துல வந்து சந்தானத்துக்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, என்னன்னா ஆழ் மனசுல போய் அவனை டாக்டர்னு நம்ப வச்சிருக்காங்கன்னு ஒன்று சொல்லியிருப்பாங்கல்ல. அந்த மாதிரி விஜய் கிட்ட யாரோ ஒருத்தன் எவனோ ஒருத்தன் ஒரு ஜோசியர் சொல்லியிருக்கான், ஆழ் மனசுல நீ சிஎம் ஆயிட்ட சொல்லியிருக்கான். அதனால இணையம் முழுக்க அவர் சிஎம்மாவே வாழறாரு. அவரை சுத்தி இருக்கவங்களாம் அமைச்சர்களாக எம்எல்ஏக்களாக ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கானுங்க சோசியல் மீடியால. அவங்க ஆட்சி சோசியல் மீடியாவோட தான் முடிஞ்சிடும், மக்கள்கிட்ட வராது. இப்ப பாதி பேர் இதுல ஓட்டடி இல்லாம தான் இருக்காங்க, எஸ்ஐஆர் மூலமா பெறப்பட்டு இவங்க எல்லாம் ஓட்டா மாறிடும் அப்படின்னு தமிழ்நாடு ஃபுல்லா நாங்க ஆள்றோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க காசு வச்சிருக்காங்க. எப்படி காசு வச்சிருக்காங்கன்னா, ஒருத்தன் சுரண்டல் லாட்டரி வித்து மாமனார் சொத்துல உடம்ப வளர்த்துக்கிட்டு இருக்க ஒருத்தன், அவங்க அந்த கட்சியில இருக்கான் ஆதவனு. இன்னொரு ஆள் வந்து 200 ரூபாய் டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு வித்து அது ஒரு சொத்தை சேர்த்து வச்சிருக்காரு. அவர் யாருன்னா விஜய். ஒன்று கள்ள டிக்கெட்டு, இன்னொன்று சுரண்டல் லாட்ரி. இதெல்லாம் சேர்ந்து ஒரு நல்லாட்சி தரப்போறேன் நான், தூய சக்தி, பூரா ஃப்ராடு சக்தி, அயோக்கிய சக்தி, துரோக சக்தி, மாய சக்தி. ஏன் மாய சக்தின்னு சொல்றேன் தெரியுமா உங்களுக்கு? இவர் எந்த வீட்டில் இருக்காருன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. பனையூர்ல இருக்காரா, நீலாங்கரையில் இருக்காரா, யார் வீட்டில் இருக்காருன்னு தெரியாது. நான் தப்பா பேசலைங்க, இருக்கிறத சொல்றேன். அவர் தான் சொன்னார், அதனாலதான் யாரும் தப்பா பேசிடுவாங்கன்னு. தமிழ்நாடே என் வீடுன்ட்டாரு. யார் வீட்டில் போனாலும் யாரும் தப்பா நினைக்க முடியாது. ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு விஜய் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களா? அப்ப எல்லா வீட்டு விஜயும் அந்த மாதிரி கள்ள உறவு வச்சுக்கின்னு சுத்தினுங்கிறாங்கன்னு அர்த்தமா? அது எப்படி எடுத்துக்கிறது? மனைவி சொல்றாங்க ஒரு நடிகையோட தொடர்பு இருக்குன்னு, சொன்ன பிறகு ஒரு நடிகை கூட்டு மேடை ஏறுற. அந்த நடிகை பேரு நான் தேவைப்பட்டா சொல்லுவேன்னு அந்த அம்மா சொன்னாங்க. நீ நடிகை யாருன்னு காமிச்சிட்ட த்ரிஷான்ட்டு. இப்ப அது சம்பந்தமா வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியேன்னா, அவங்க த்ரிஷாவோட அம்மா வந்து லைக் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இது திருமணத்தை தொற்றுமா, ஒருவேளை திருமணம் நடந்தா இந்த எலெக்ஷனுக்கு முடிஞ்சு பண்ணுவாங்களா அப்படின்னு எதுவும் தகவல் சார்? எனக்கு வந்து நான் யார் பர்சனலும் பேச மாட்டேன், பெரும்பாலும் எனக்கு அது பழக்கம் இல்லை. ஆனா திரிஷாவும் அவங்க அம்மாவும், திரிஷா அவங்க அப்பாவே கவனிக்காத ஒரு மோசமான ஒரு பேர் வழி தான் திரிஷா. தன் கணவரே கவனிக்காதவங்க தான் திரிஷாவுடைய அம்மா. அவர் பாவம் இங்க சென்னையில ஒரு ஹோட்டல்ல முக்கியமான ஒரு பொறுப்புல வேலை பார்த்தாரு. இதுங்க பண்ற அட்ராசிட்டி பார்த்துட்டு இவங்களோட வாழவே முடியாதுன்னு பெங்களூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு ஓடி போனவர் தான். அப்புறம் அவர் ஒரு கட்டத்துக்கு மேல உடல்நல குறைவு இறந்து போயிட்டார். அவர் தன் குடும்பத்தையே கவனிக்காத குடும்பங்கள்லாம் ஒன்னா சேர்ந்துருக்கு. நல்லா கவனிச்சு பாத்தீங்களா? அப்பனையே மதிக்காத விஜய், அப்பா ஆத்தாவையே சேர்க்காத விஜய், பொண்டாட்டி சேர்க்காத விஜய், பிள்ளைங்களே பார்க்காத விஜய், இவன் தான் குடும்பத்தையே கவனிக்காதவன் நாட்டை கவனிக்க வரானா. எப்படி தெரியுமா இருக்கு? புள்ள இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி விளையாடனான்னு பழமொழி இருக்கு. 50 வயசை தாண்டிட்ட நீ அரை கிழம், 54 வயசு கிழவன், உனக்கு என்ன சோடி கேக்குது? சோடி போட்டு போறது. வடிவேலு பாணியில சொல்லணும்னா சோடி போடுறியா? சோடி நீ கலர் ட்ரெஸ் போட்டுன்னு, ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுன்னு யாரை ஏமாத்த பாக்குறீங்க? சமூகத்துல மரியாதையோடு தனி மனித ஒழுக்கத்தோடு இருக்கிறவனை தான் சார் நம்ம வந்து பாராட்டணும், கொண்டாடணும். கருத்து வேறுபாடு எல்லா குடும்பத்திலையும் வரும். புருஷன் பொண்டாட்டி கருத்து வேறுபாடு வரும். உங்க 2 பேருக்கு பிரச்சனையா? சங்கீதாக்கும் உனக்கும் பிரச்சனையா? தப்பே கிடையாது. குழந்தைங்க என்ன பண்ணுச்சு? அந்த குழந்தை வந்து பட்டம் வாங்குது. அப்ப நான் போய் நிக்கணுமா வேணாமா? உள்ள உன் இன்சிலே தூக்கிட்டான், எனக்கு வந்து எஸ் போட்டா போதும் சங்கீதான்னு. அப்பனே தேவையில்லைன்றான். டிக்ளேர் பண்ணிட்டாங்களா? அப்படி சார் இணையம் முழுக்காது, எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா இது எல்லாமே தகவல் தான். ஏன்னா இவங்களை பத்தி பேசினா இந்த தகவல் வெத்து கழகம் இருக்குல்ல, நீங்க எல்லாம் தமிழக வெற்றி கழகம்னு சொல்லுவீங்க, நான் தகவல் வெத்து கழகம் இருக்குல்ல, இதை பத்தி பேசுறது பூரா தகவலா தான் பேசணும். ஆதாரம் இருந்தாலும் தகவலா தான் சொல்லணும். இதுங்க பூரா இந்த 2 வருஷமா தகவல் தான் சொல்லிட்டு இருக்கு. அவர் வந்துருவார், இவர் வந்துருவார், அவரோட அவர் வந்துருவார். நீங்க பேசுறீங்களே இந்த ஆதவ அர்ஜுனா ஒரு முக்கியமான ஊடகத்துல, பிரபலமான ஒரு ஊடகத்துல உட்கார்ந்து, மெயின் ஸ்ட்ரீம் சேனல் அது, உட்கார்ந்து சொல்றாரு திமுகவை சேர்ந்த 2 அமைச்சர்கள் இந்த வாரத்துல எங்க கட்சியில சேர போறாங்க. சொன்னாரா சொல்லலையா? அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் இங்க வந்து சேர போறாங்க. சொன்னாரா இல்லையா? அதாங்க செங்கோட்டையை பிடிக்கிறேன்னு இவங்க, அதாவது செஞ்சாது கோட்டையை, கட்சியில செங்கோட்டையை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. இப்ப அவரே வந்து ஏண்டா வந்து நீங்க நின்னோன்ற லெவல்ல இருக்காரு. என்ன மரியாதை கொடுக்குறீங்க? 50 வருஷம் அனுபவசாலி. அவர் ஊர்ல கூட்டம் நடத்துறீங்க, அவர் கூட மேடை ஏற்ற மாட்டீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுங்க, நீங்க ஒரு வட்டம் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு கோடு போட்டு வச்சிருக்கீங்க. இந்த டைம் எந்திரிச்சா அப்பதான் உங்களுக்கு விடியற் காலை 12 மணி 1 மணி. ஏன்னா ராத்திரி பூரா வேலை பாக்குறீங்க. என்ன வேலை பாக்குறீங்க எனக்கு தெரியாது, நான் பர்சனல் பேச மாட்டேன். பகல் முழுக்க தூங்குறீங்க. 6 மணி ஆச்சுன்னா கை கால் உதறும். இருக்கிற 3 மணி நேரத்துக்குள்ள நீங்க பிரச்சாரம் பண்ணிடுவீங்க. மெட்ராஸை தாண்டி நீங்க எங்கன்னா பிரச்சாரத்துக்கு போனியா? இப்ப தேர்தலில் அவர் போட்டியிட போற தொகுதி பெரம்பூரா. நீ வாடி மாப்பிள்ள நாங்க வெயிட் பண்றாங்க பெரம்பூர் ஆட்கள். இவர் நினைக்கிறார் சிறுபான்மையர் ஓட்டு நமக்கு கிடைச்சிரும், இஸ்லாமியர் ஓட்டு நமக்கு கிடைச்சிரும்,
கிறிஸ்தவர்கள் ஓட்டு நமக்கு கிடைச்சிரும், அங்க நிறைய ஆர்சி ஆட்கள் இருக்காங்க கிடைச்சிரும், ஆங்கிலோ இந்தியன்ஸ் இருக்காங்க பெரம்பூர்ல கிடைச்சிரும் நம்புறார். யார் நம்புறது? விஜய் நம்ப வைக்கப்படுகிறார். இத வந்து அவங்க அப்பா ஒரு பேட்டியில சொல்றார், என் பையன் கிட்ட பொய்யெல்லாம் நம்ப வைக்கிறாங்க, ஒரு செய்தி போடுறாங்க ஒரு செய்தி போடுவாங்க, அதை நம்புவாரு, 50 பேர் அதையே போடுவான், என் பையன் நம்பிடுவான், உண்மை தெரியாத வெள்ளந்தியா வளர்ந்துட்டான். அவருக்கு தான் மரியாதை எல்லாம் போச்சு. எனக்கெல்லாம் ஒரு மேல நல்ல மரியாதை. ஆனா புள்ளைய ஒழுங்கா வளர்க்க தெரியல. ஒழுங்கா வளர்த்துந்தா புள்ள சரியா இருந்திருப்பான். இப்படி ஊர் மேய மாட்டான், தப்பான ஒரு விஷயத்தை செய்ய மாட்டான். ஊர் மேயறதுனா நீங்க தப்பா நினைக்காதீங்க. கிராமங்கள்ல சொல்ற சொலவாடை ஊர் மேயதுன்னா என்ன? அங்கங்க போறாருல, எங்கெங்கயோ போறாரு, சிபிஐ டெல்லி போறார், இங்க போறார், அங்க போறாருல, போற எல்லா இடங்களையும் இவர் நினைச்சிட்டு இருக்காரு இவரை பார்க்க அப்படியே தண்ணி அழிச்சா கூட்டம் வருதுன்னு. நடிகனை வேடிக்கை பார்க்க வரும். ஓட்டா போடுமா? ஓட்டா மாறுமா? மாறாது. ஆனா நினைச்சுக்கிட்டு இருக்காங்களே இதெல்லாம் ஓட்டா மாறி. அதான் சார் கனவு உலகிலே மாறுறாங்க. நான் தான் சொன்னேன், உதாரணம் சொன்னேன். ஆள் மனசுல ஒருத்தன் உள்ள பூந்து சொல்லிட்டான், நீ சிஎம், எந்திரிக்கும் போது சிஎம், உட்காரும் போது சிஎம், நடக்கும் போது சிஎம். ஒருத்தன் ஒரு வெயின் ஸ்ட்ரீம் சேனல்காரன் 2 மணி நேரமா ஒரு கேட்டை காமிக்கிறான் சார். 2 மணி நேரமா நானும் பார்த்தேன். 2 மணி நேரமா 1.5 மணி நேரமா கேட்டே காமிச்சிட்டு இருக்கான் லைவ். நான் கூட என்னடா இது என்ன விஷயமா இருக்கும்னா, அதுக்கு பின்னணியில சொல்றானுங்க, அண்ணன் எந்திரிச்சு விட்டார், அண்ணன் நடக்கிறார், அவர் காலிலே அவர் நிக்கிறார், அவரே பனியனை போட்டார், அவரே ஜட்டியை போட்டார், அவரே சட்டையை போட்டார், தோ பாருங்கள் காருக்குள்ள உட்கார்ந்திருக்கார், தெரியுதா பெல்ட் உள்ள இருக்கு, கருப்பு பெல்ட் போட்டு பேக் வச்சிருக்கார், அவர் அண்ணன் தான். இதுக்கு பேரு ஜேர்னலிசமா? நானும் ஜேர்னலிஸ்ட் தான் சார், 30 வருஷமா இருக்கிறேன். ஜேர்னலிஸ்ட் நம்ம கொம்பு முளைக்கலங்க. அசிங்கமா இல்லையா உங்களுக்கு ஊடகம்னு சொல்றதுல? இது மாதிரி ஆட்களை தான் அவங்க என்கரேஜ் பண்றாங்க. காசு கொடுத்து கருத்து கணிப்பு நடத்துறானுங்க. இப்ப கருத்து கணிப்புலாம் வருது, எல்லா கருத்து கணிப்பிலும் எல்லாரையும் மட்டம் தட்டிட்டு இவர் 45% ஓட்டு வாங்குறாராம். நான் கேட்கிறேன், ஏப்பா ராஜா, நீ 45 வாங்கிட்டல்ல, எது கன்றாவி பல கோடி ரூபாய் செலவு பண்ணி எலெக்ஷன் நீ முதலமைச்சரா அனௌன்ஸ் பண்ணிக்க, அறிவிச்சுக்க. ஒரு ஆள் அறிவிச்சிருக்காங்க, எனக்கென்று தனி நாடுன்னு ஒரு ஆள் போயிருக்கான். எங்க இந்த வீடியோ போடுறான்னு தெரியல, கிரீன் மேட்ல போட்டுக்கிறான் போல இருக்கு. அந்த மாதிரி நீ அறிவிச்சுக்க. நகைச்சுவையாக இல்லைங்க இது, ஒட்டுமொத்தமா ஒரு சீரியஸான விஷயத்த எவ்வளவு ஈஸியா அவங்க வந்து நார்மலைஸ் பண்றாங்க. ஏங்க கள்ள உறவே நார்மலைஸ் பண்றானுங்க, இத பண்ண மாட்டானுங்களா? அவங்க ஃப்ரெண்டா கூட இருக்கலாம் அப்படின்னு. ஃப்ரெண்டா இருக்கலாம், தப்பே கிடையாது, இருக்கலாம். அத ஃப்ரெண்டா இருக்கலாம் இல்ல, அத சொல்லிட்டு போயேன். ஆமா திரிசா என்னுடைய நண்பி, நட்பை தாண்டி எங்களுக்குள்ள எந்த உறவும் இல்லை, விஜயால் அறிவிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா திரிசா ஓடுறாங்க ஏர்போர்ட்ல. அப்ப அவங்க சொல்லணும் இல்லையா, எனக்கும் விஜய்க்கும் எந்த தவறான உறவும் கிடையாதுங்க, என்னுடைய நண்பர், நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நான் அப்படி யாராவது சொன்னீங்கன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன். மிரட்டுங்க, சொல்லுங்க, தைரியம் இல்லையே, பயந்தா கொள்ளையா இருக்கீங்களா? இப்ப ஜனநாயகன் படம்னு ஒண்ணு எடுத்தாங்க, அது வருமா வராதான்னு கூட இப்ப தெரியாம இருக்கு. இல்ல ஜனநாயகன் இப்ப வராது, வரும், இப்ப வராது. ஏன்னா அது வந்து தேர்தல் படம்னு சொல்லிட்டாங்க. இப்ப தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நோட்டிபிகேஷன் வந்துட்டு பிறகு சென்சார் வாங்கியிருந்தா கூட அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. உதாரணம் உங்களுக்கு சொல்லட்டுங்களா, கடந்த எம்பி தேர்தலில் எமர்ஜென்சின்னு ஒரு படம் வந்துச்சு, கங்கனா ரணாவத் படம். அது வந்து முழுக்க இந்திரா காந்தியை பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ணியிருந்தாங்க அவங்க. அதுவும் அரசியல் படம். தேர்தல் எம்பி தேர்தல் அனௌன்ஸ் பண்ண உடனே அந்த படத்தை வந்து கடப்பில போட்டாங்க. தேர்தலுக்கு பின்னாடி தான் அந்த படம் வெளியில வந்துச்சு. படம் ஓடல, அது வேற விஷயம். அதே நிலைமை தான் ஜனநாயகனுக்கு வரும், இப்ப வராது. அது அவங்க சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி வந்து நிறைய சிக்கலோட அந்த படம் இருக்கு. படம் நல்லா இல்லை. ரத்தத்தை நக்கிற மாதிரி படம் எடுத்தீங்கன்னா எவன் பார்ப்பான்? மனுஷன் பார்ப்பானா? அதை நீ மனுஷன் தானே, நீ எவ்வளவு கொடூரமான கர்ண கொடூரமான காட்சிகள் அது. அதை காட்சி படுத்துறதுக்கு நீ உடன்பட்டு நடிக்கிறல்ல, அப்ப நீ அங்கேயே தப்பு பண்ற அர்த்தமாயிடுது இல்ல. அதனால அந்த படம் இப்போதைக்கு வராது, வரும், எப்போ வேணா வரும் தேர்தலுக்கு அப்புறம். சார் இறுதியா ஒரு இப்ப தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் வந்து விஜய் வந்து கண்டிக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. இது உண்மையிலே அப்படித்தானா இருக்கா? ஆமா, அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டாருங்க. அவரே சொல்லியிருக்காரு, என் பேச்சு ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா நானே கேட்க மாட்டேன்னு சொல்லியிருக்காருல. ஒரு வாட்டி அவர் முடிவு பண்ணிட்டாரு, நம்ம முதலமைச்சரா உள்ள வந்துட்டோம், அதிகாரம் நம்ம கையில வந்துருச்சு, எல்லாரும் நம்ம தான். இப்ப அந்த தற்கொலை தண்டங்கள்லாம் என்ன பண்றானுங்க, ஊர் எல்லையில போனாங்கன்னா டோல்கேட்ல பெரிய கிரேன்ல மாலை போட்டுன்னு அமங்கலம் பண்றானுங்களா, ரோட பிளாக் பண்றானுங்களா? எந்த அதிகாரத்துக்கும் வரல. ஆனா பொதுமக்களுக்கு எவ்வளவு இடையூறு கொடுக்குறானுங்க. நான் எல்லா கட்சியும் சொல்றேன், இந்த மாதிரி எவன் செஞ்சாலும் தப்பு தான் அது. உடனே இதை மட்டும் நான் சொல்றேன் இல்ல, அதிகாரத்துக்கு வந்தவன் செய்யறான்னா கூட அதிகாரத்தை ருசிச்சு பார்த்துட்டான் அதுல செய்யறான்னு அர்த்தம் இருக்கு. நீ அதிகாரத்துக்கு வராத ஒரு நடிகனுடைய கூட்டணி சேர்த்துக்கிட்டு இருக்கிற நீ, அப்ப எந்த அதிகாரத்துக்கும் வரல. உன்னை சுத்தி இருக்கிறான் பாரு, இவன் எல்லாம் சில்வெண்ட் கூட்டம், வேடிக்கை பார்க்கற கூட்டம். இப்ப பதவிக்கு வரணும்னு ஆசைப்படுறவன் எல்லாம் காசு வச்சிருக்கான், அவன்லாம் எந்தெந்த கட்சியில இருந்தும் வந்தவன். ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஊழல் இருக்கிறவன் எல்லாம் கூட்டுப்பாரு. செங்கோட்டை மேல ஊழல் குற்றச்சாட்டு இல்லையா? கோர்ட்ல கேஸ் நடக்கலையா? என்ன அவர் ரொம்ப உத்தமர் அவரு. உங்ககிட்ட வந்து பாஜக எப்படி வாஷிங் மிஷின்ல வெளுக்கிற மாதிரி நீ வெளுக்கிறியா? தாவேக்கா வாஷிங் மிஷின் புதுசா வச்சிருக்கீங்களா? நிர்மல்குமார் யாரு? RSS, சங் பரிவார், பாஜக, அப்புறம் அதிமுக, அப்புறம் இங்க வந்திருக்காரு. ஆதவர்ஜனா யாரு? யாருன்னே தெரியாது. மொத்தமா லாட்டரி சீட்டு கும்பல். அப்புறம் டிவி கேக்கு வந்தாரு, அங்க திமுக கொஞ்ச நாள் வேலை பார்த்தாரு. டிவி இது வந்து பேர் என்ன, விடுதலை சிறுத்தைகள் வந்தாரு, அங்க இருந்து இங்க வந்தாரு. யோகி சிகாமணி அவரு. மாற்று கட்சியில இருந்து வரவங்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு மாதிரி எல்லா கட்சியில இருக்கிற அதான பண்ற. நீ என்ன மாற்றத்துக்கான இது? மாற்று கட்சி ஊழலை ஒழிப்பேன்னு செங்கோட்டையன் வச்சுன்னு பேசுறாரு.
ஊழலை ஒழிப்பேன்னு பக்கத்துல லாட்ரி சீட்டு திருட்டு பையில ஆதரவை வச்சுட்டு பேசுறாரு. இதெல்லாம் நான் சொல்லுங்க திருட்டு பையனு, அவங்க மச்சான் சொன்னது. உடனே கோடங்கி திருட்டு பையன்னு சொல்லிட்டான்னு யாரும் கொம்பு சுத்தின்னு வராதிங்க. நான் சொல்லலை, சொன்னது பூரா 420 அமாவாசை, ஃப்ராடு பையன், திருட்டு பையன், துரோகி, குடும்பத்தை பிரிக்கிறவன், இதெல்லாம் சொன்னது சார்லஸ் மார்ட்டின். ஏதாவது கேட்கறது கம்பு சுத்துறதுனா கேட்டை பூட்டிட்டாரு. நான் என் கேட்டையும் பூட்டிட்டா, பூட்டின கேட்டை ஆட்டாதீங்க வந்து. சார் இந்த தேர்தல் எப்படி சார் இருக்கு? 4 முனை போட்டி. ஆனா அந்த தாவேகா தலைவர் விஜய் என்ன சொல்றாங்கன்னா, இது திமுக தாவேகாவுக்கு மட்டும்தான் போட்டி அப்படின்னு. கனவுலே இருக்காருங்க அவர் வந்து. முழுக்க நான் தான் சொன்னல, அவர் கனவு உலகத்துல அவர் வந்து முதலமைச்சராக வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அந்த வாழ்க்கை, அந்த கனவை கலைச்சிடாதீங்க தயவு செய்து. மக்களே கனவுலேயே இருக்கட்டும். அவரு கனவை கலைச்சி அவர் எழுப்பிட்டீங்கன்னா கஷ்டம். ஏன்னா அவருக்கு ஏன் சொன்ன ஜெட்லாக்ல இருக்கும். வெளிநாடுகளில் போயிட்டு வரவங்களுக்கு ஜெட்லாக் சொல்லுவாங்கல்ல, எப்போ எந்திரிக்கிறோம் நம்ம டைம் தெரியாதுன்ற மாதிரி. அவர் வந்து திடீர்னு எழுப்பினீங்கன்னா கஷ்டம். அவரா எப்போ எந்திரிக்கிறாரோ அப்பதான் எந்திரிப்பார். அதை காட்சிப்படுத்திட்டாங்க பல படங்கள்ல பூரா. ஏன்னா 6 மணிக்கு மேல கை கால் உதறும். ஏன் உதறுதுன்னு எனக்கு தெரியாதுங்க, எனக்கு தெரியாது. இப்போ பாருங்க, சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி 2.5 மணி நேரம் டிராவல்லையே வந்து அவர் வந்து அவருடைய உதவியாளர்னா இந்த கட்சி இப்ப சொல்ல வாயை கொடுத்து மாட்டியிருக்காரு பாருங்க, ஆதவ். அவர் பையில வந்து மது பாட்டில் இருந்துச்சான். எனக்கு தெரியாது, நான் பார்க்கலங்க, வந்த தகவலுங்க. இது பூரா தகவல் தான் இதுவும். மது பாட்டில் வச்சிருந்தாரு அப்படின்னு. ஏன்டா 2.5 மணி நேரம் டெல்லியில இதுக்கு ஒரு முட்டு கொடுக்குறோம்ல, என்ன கொடுத்தான் தெரியுமா? அவர் தங்க போறது நட்சத்திர ஹோட்டல், இங்க இருக்கிறது நட்சத்திர ஹோட்டல், இங்க இருக்கிறது அது, அங்கெல்லாம் கிடைக்காதா மது? அவர் போய் பாட்டில் எடுத்துன்னு போவாரா அப்படின்னா அந்த 2 மணி நேரம் கூட உங்களால சும்மா இருக்க முடியல போல இருக்கு. ஊத்தி கொடுத்தே பழகப்பட்டவன் போல இருக்கு. இதெல்லாம் நான் சொல்லல, அது டிஸ்க்ளைமர் போட்டுங்க. மது பாட்டிலோட போறான்னா நீ எப்பேற்பட்ட ஆளு? கத்திரிக்கோள் எதுக்கிட்ட வச்சிருப்போனா அதுக்கு ஒருத்தன் கமெண்ட் போட்டிருக்கான், சார் அவர் மது பாட்டில் எடுத்துருக்காரு, எங்க அண்ணன் சைடிஸ் கட் பண்ண வேணாமா சார்? மைக்கா இருக்கும் சார், கட் பண்ண வேணாமா சார்? ஒரு விமானத்துல எதை எடுத்துட்டு போகணும்னு உனக்கு அடிப்படையில் அறிவு இருக்கணும் இல்ல? அப்ப எதுக்குமே நீங்க யோசிக்க மாட்டீங்க. எது செஞ்சாலும் சரின்னு நினைக்கிறீங்கன்னா ஆபத்தானவர்கள் இல்லையா? கடைசியா அந்த கேள்வி முடிக்கிறது முன்னாடி பதில் சொல்லிடுறேன். நான் அரசியல்வாதின்னு எல்லாரும் நம்ம சொல்றோம், புதுசா அரசியல் வந்தவங்க எல்லாம். விஜய் வந்து அரசியல் வியாதி இல்ல, தமிழ்நாட்டு அரசியலுக்கே பிடிச்ச வியாதி. இந்த வியாதி பிடிச்சா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் தெரியுமா? நான் டாக்டர் கிடையாது, ஆனா இதை தெரியும் எனக்கு. இந்த சிம்டம்ஸ் என்ன தெரியுமா? எல்லா இடங்களையும் சொல்றது தான். நான் உயரமான இடம் பார்த்தா ஏறுவானுங்க, விரட்டி வெளுப்பானுங்க, ஓடுவானுங்க பின்னாடியே, தற்குறியா திரிவானுங்க, என்ன பேசுறோன்னு தெரியாமே பேசுவானுங்க. இன்னொன்னு, ஹெல்மெட் போடாம விரட்டி போய் கீழே விழுந்து மண்டை உடையும். செத்து போயிட்டா தப்பிச்சு ஓடி போயிடுவானுங்க, பக்கத்துல ஒருத்தங்க கூட இருக்க மாட்டான். குழந்தை விழுந்திருக்கேன்னு தெரியாம கூட ஏறி மிச்சு நசுக்கி சாவடிப்பானுங்க. இதெல்லாம் இந்த வியாதியினுடைய, தற்குறி வியாதியினுடைய சிம்டம்ஸ். இதை குணப்படுத்துவது ரொம்ப கஷ்டம். மக்கள் நினைத்தா குணப்படுத்தலாம். எப்பனா 4ஆம் தேதிக்கு பிறகு. நீங்க 23ஆம் தேதி நீங்க கொடுக்குற மருந்து இருக்குல்ல, நீங்க கொடுக்குற இன்ஜெக்ஷன் இருக்குல்ல, வாக்கு என்கிற இன்ஜெக்ஷன், அதன் மூலமா உங்களுக்கு நல்லதே நடக்கும். தெரிஞ்சிருவாங்களா மக்கள் அப்படின்னு கேட்கிறேன். கண்டிப்பா நிச்சயமா மக்கள் வந்து சரியான பதிலடி கொடுப்பாங்க. அப்பதான் இவருக்கு வந்து கிராமங்கள்ல வேப்பல, அவனுக்கு கொஞ்சம் வேப்பல் மந்திரிச்சு விடுப்பா, ஆளே ஒரு டைப்பா தெரியுறான்பா அவன் அப்படின்னுவாங்கல்ல, ஒரு டைப்பா தெரிஞ்சிட்டு இருக்காரு. இப்ப மந்திரிச்சு விடுற நாள் தான் 23. 4ஆம் தேதி அவருக்கான அந்த இது தெரிஞ்சிடும். இங்க அடிப்பானுங்க 23ஆம் தேதி வேப்பல, 4ஆம் தேதி சரியாயிடுவார். நன்றி, வணக்கம்.